அடுத்து நிபாஸ்கான் கிருஷ்ணாஜி பட்டணம், மணமேல்குடி, புதுக்கோட்டை. அவர் கேட்கிறாரு, மலஜல கூடங்களை, லெட்டின் பாத்ரூம் சொல்றாரு, மலஜல கூடங்களை வீட்டினுள் வைத்து கட்டலாமா, இதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா? அப்ப வீட்டுக்குள்ளே என்ன செய்யறாங்க, இப்ப நவீன காலத்துல அந்த காலத்துல எல்லாம் என்ன செய்வோம், மலஜல கழிப்பதற்கு கிராமங்கள் நடுத்தரமான ஊர்களா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போவாங்க. எங்க ஊர்ல எல்லாம் அவுட் சைடுன்னு அதுக்கு பேர், அவுட் சைடு போயிட்டு வர்றாங்க. அவுட் சைடுனா என்ன அர்த்தம், ஊருக்கு வெளியே மலஜலம் கழிக்க போறதுக்கு பேர் அப்படி, அதுக்கு பேர் அவுட் சைடுன்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல எல்லா ஊர்ல இருக்கான்னு தெரியல, எங்க ஊர் பழக்கம் எப்படி இது, அவுட் சைடு போயிருக்காரு, அவுட் சைடு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட் சைடுனா என்ன அர்த்தம், வீட்டுக்குள்ள மலஜலம் கழிக்க கூடாதுன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ள கழிக்காம, ஏன்னா கழிக்க ஒண்ணும் இருக்காது. இப்ப இருக்கக்கூடிய நவீன காலத்துடைய அந்த பாத்ரூம் லெட்டின் வசதிகள் எல்லாம் அப்ப இருக்காது. அப்ப எல்லாரும் அப்படித்தான் பண்ணுவாங்க. இப்பதான் நவீன காலத்துல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவுட் சைடுக்கு போக முடியலன்றதுனால வீட்டுக்குள்ளே அந்த ஏற்பாடு இருந்தா ரொம்ப டைம் சேவ் ஆகும், நமக்கு வசதியா இருக்கும். அது இன்னும் சொல்ல போனா என்ன செய்வாங்கன்னா, பெண்களுக்கெல்லாம் பெரிய கஷ்டமா வேதனையா இருக்கும். ஏன், இந்த மழை ஜலத்தை அடக்கி கொண்டு இரவுல தான் அவங்க போவாங்க, பகல்ல போக மாட்டாங்க இந்த கிராம பகுதிகளில் எல்லாம். அப்ப இரவுல போறதா என்ன செய்வாங்க, வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு மழை ஜலத்துக்கு அட்டைக்கு கொண்டு சிரமப்பட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வேணான்னு சொல்லி யோசிச்சு என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டா, இப்ப நம்ம வீடுகள்ல அதை அமைச்சுக்கிறோமே என்ன அமைச்சுட்டாங்க. இது மார்க்கத்துல கூடுமா? ஏன்னா கக்கூசுங்கிற ஒரு அருவருப்பாக பாக்குறோம்ல, அதை கொண்டு வீட்டுக்குள்ள வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த கேள்வி கேட்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ்ன்னு சொன்னா, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நாங்கள் ஆயிஷா நாயகியின் மீது ஒரு பழி சுமத்தினாங்கல்ல, அவதூறு. அப்புறம் அல்லாஹ் வஹியை கொண்டு அது அவதூறுன்னு ஆக்கிட்டான். அந்த பழி சுமத்தப்பட்டு இந்த வஹி அவங்க தூய்மையானவங்க அந்த இறை செய்தி வருவதற்கு முன்னாடி உள்ள காலத்துல ரொம்ப ஒதுக்கப்பட்டு அவங்கள ஒரு மாதிரி சந்தேக பார்வை எல்லாரும் பாக்குற மாதிரி ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களும் மிஸ்தக் என்பவருடைய அம்மா ஒருத்தி, அவங்க இவங்களுக்கு தோழி, அவங்க ரெண்டு பேருமா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இரவுல நாங்க கழிப்பிடம் போவோம், ஊருக்கு வெளியே ஊருக்கு தண்ணி என்ன செய்வோம், அவுட் சைடுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, கபல அந்நத்தகிதல் கனப கரீபம் வியூத்தினா, இது எல்லாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே இந்த கழிப்பிடத்தை அமைப்பதற்கு முன்னால் நடந்த சம்பவம். அப்ப ஆயிஷா நாயகி காலத்துல தூக்க காலத்தில் வீட்டிலேயே கக்கூசு அமைக்கிற வழிமுறை இல்ல. அவங்க வாழ்ந்த காலத்திலேயே பிற்காலத்தில் என்ன உண்டாயிருச்சுன்னா வீட்டுக்குள்ள அமைச்சிட்டாங்க. அப்ப ஊருக்கு வெளியே நாங்கள் அவுட் சைடு போவோம்னு சொல்றாங்கல்ல, அதை எப்படி சொல்றாங்க, இது எப்ப நாங்க போனோம் தெரியுமா, வீட்டுக்கு பக்கத்திலேயே நம்ம மலஜல கூட அமைச்சுக்கிறோமே, அதுக்கு முன்னாடி நம்ம போய்கிட்டு இருந்தோம். இப்ப அப்படி இல்லை, இப்ப உங்களுக்கு விளங்க முடியாது, இத இப்ப வீட்டுல எல்லாம் அமைச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு அந்த ஹதீஸ் என்ன செய்யறாங்க, அதை சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா, அம்ருல் அரபில் அவ்வல், அப்போனா அந்த அரபுகள் என்ன செஞ்சாங்களோ அதை நாங்க செஞ்சுட்டு இருந்தோம். எல்லா அரபுகளும் வெளியில தான் போயிட்டு வருவாங்க, நாங்க அதை செஞ்சுட்டு இருந்தோம். அதை விட வீட்டுக்குள்ளே அமைப்பது நல்லது என்ற ஒரு வழிகாட்டுதலை நபிகள் நாயகம் சொன்ன அடிப்படையில எல்லாருமே வீட்டுக்குள்ள நாங்க அமைச்சுக்கிட்டோம் அர்த்தம். அதனால இது இப்ப சொல்ற உங்களுக்கு வித்தியாசமா தெரியும், வெளியே எதுக்கு போறீங்கன்னு. அப்ப அதுதான் வழி, இப்ப உள்ளவங்களுக்கு உங்களுக்கு வழங்காது அப்படிங்கிற கருத்துப்பட ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இது புகாரில 2661, 4141, 4750. அப்ப 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த நவீன காலத்தில் வீட்டுக்கு ஒரு கழிப்பறை கட்டுவோம் இப்பதான் பேசிட்டு இருக்காங்க. சுதந்திரம் அடைஞ்ச 50-70 ஆண்டுக்கு பிறகு பேசிட்டு இருக்காங்க, இன்னும் அமைச்சு கொடுக்கல. இப்படியான ஒரு திட்டத்தை நபி அவர்கள் நினைச்சிட்டாங்க, நமக்கு உலகத்துக்கு அறிமுகப்படுத்திட்டாங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடியே வீட்டுல கழிவறை ஏத்துக்கிற முடியாது எவனாலையும். கழிவறை எப்படி வீட்டுல வைக்கிறது, தருத்தரமாயிருமே அப்படின்னு ஒரு பார்வை இருக்கும் பொழுது, இதனால அப்படி தருத்தம் உள்ளக்குள்ள வைத்துக்கணும் எல்லாமே இருக்குது, அது என்ன உள்ள வெளியே போய் பண்ணா என்ன, வீட்டுக்குள்ள பண்ணா என்ன, அதுக்குரிய முறைப்படி பாதுகாப்பு அடப்பு செஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியா போச்சு என்று அது சாதாரணமா எடுத்துக்கொண்டு இன்னைக்கு எப்படி எடுத்துக்கொண்டானோ அந்த மாதிரியான பார்வை நபியின் காலத்திலே இருந்திருக்கிறது. அதனால வீட்டிலேயே கழிவறை அமைத்தல் என்பது ரசூலுல்லாஹ் காலத்திலே இருந்திருக்கிற காரணத்தினால இது புகாரில 2661, 4141, 4750 அந்த ஹதீஸ்ல இருக்கிறதுனால நீ தாராளமா என்ன செய்யலாம், வீட்டிலேயே கழிவறை பாத்ரூம் எல்லாத்தையும் அமைச்சுக்கலாம், இடம் வசதியா இருந்தா செஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. சொல்ல போனா நல்லது, அது நிறைய டைம் சேவ் ஆகும், பாதுகாப்பா இருக்கும், பெண்களுக்கெல்லாம் அது ரொம்ப செக்யூரிட்டியா இருக்கும். அதெல்லாம் வச்சு பார்த்தா அது சிறப்பான ஒரு ஏற்பாடு.